ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறேன், இந்த 2 டேஸ் வந்து ஹேர் ஆயில் மட்டும்தான், ஹெல்த் கேர் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிட போகிறோம், ஹேர் கேரில் வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் வந்து பார்த்துட்ருப்பீங்க. அக்கா ஹேர் ஆயில் செப்பரேட்டாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அப்ளை பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காக வந்து செப்பரேட் வீடியோ. நான் வந்து ஹேர் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா, ஹேர் வாஷ் பண்ண ஈவினிங் அன்றைக்கி ஈவினிங்கு, அப்படி இல்லைன்னா இப்போ காலைல ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா அன்றைக்கி ஈவினிங், அப்படி இல்லைன்னா மறுநாள் காலையில் ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ரீக்ரோத் சீரம் வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். அதுக்கு அடுத்த நாள் அதை அப்ளை பண்ணி ஒரு 1 hour கழித்து அதுக்கப்புறம் வந்து ஹெர்பல் ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ வந்து இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஸ்கேல்ஃபில் நியூ ஹேர் வந்து க்ரோத் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது நியூ ஹேர் வந்து கண்டிப்பாக க்ரோத் ஆகுமா, உங்களுக்கு க்ரோத் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குங்களா, இப்போ பேக்கில் காட்டு பூஜா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முடியை ஃபுல்லாக முடி வந்து நான் இப்படி எடுத்திருக்கேன். இதில் வந்து இதோ தெரியுதுங்களா, இது எல்லாம் என்னோட நியூ ஹேர்ஸு. ஸோ இதெல்லாம் எதனால் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீக்ரோத் சீரம் தான் காரணம். ஸோ இந்த சீரம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸ்கேல்ஃபில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், இந்த முடியில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இந்த சீரம் எடுத்துட்டு அப்படியே வந்து இங்கே அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். நம்ம குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து விடுவோம்ல, அதே டைப் தாங்க. இந்த ஃபில்லரில் எடுத்துட்டு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இது எங்கன்னா எண்டில் இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து நம்ம இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ஜென்டிலாக அப்படியே ஒரு மசாஜ். ஸோ நல்லா வந்து மசாஜ் கொடுத்துட்டு இந்த கோம் வச்சு நான் வந்து சீவுவேன். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீம் கோம் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கு எடுக்கிறதுக்கும் மசாஜ் பண்ணுறதுக்கும் வந்து நீம் கோம் தான் யூஸ் பண்ணுவேன். நார்மலாக நம்ம தலை சீவுறதுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் சீப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த நீம் கோம் வந்து இங்கே நல்லா பெருசு பெருசு பல்லாக இருக்கிறதால சிக்கு எடுக்கும் போது அதிகமாக வந்து ஹேர் ஃபால் ஆகாது. ஒன்று, ஸ்கேல்ஃப் வந்து க்ளீனாக வச்சுக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த நீம் கோமு இது நம்மளோட அன்புமகள் ப்ராடக்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்படி சீவும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுக்கும். இது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுங்கிறதால நான் எல்லாமே ஷார்ட்டாக சொல்லிடுறேன் எப்படி நான் பண்ணுறேங்கிறத. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எதுவுமே ஆயில் அப்ளை பண்ணல. ஸோ அங்கே தான் நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ இப்படி தான் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணுறது, ரொட்டீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறது. நம்மளோட அன்புமகள் ப்ராடக்ட்டில் வந்து இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குங்க. ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் இல்லாமல் இந்த அழகான ஜெர்மன் சில்வரில் அன்னபூர்ணி வந்து நம்ம கிஃப்டாக கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ அக்ஷய திருதி வருது. அக்ஷய திருதிக்கு வந்து வெள்ளி வாங்கலாமா, கோல்டு வாங்கலாமா அப்படிங்கிறத தாண்டி, இல்லை உப்பு வாங்கலாமா, அரிசி வாங்கலாமா, ஏதாவது ஒரு வெள்ளை கலரில் வாங்கி வச்சு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்குது. ஸோ ஜெர்மன் சில்வர்லேயே நான் கொடுக்குறேன். ஸோ உங்கள் வீட்டில் செல்வ செழிப்போட நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு, உங்களுக்கு வந்து அக்ஷய திருதிக்கு முன்னாடியே கிடைக்கணும் அப்படின்னா நம்ம 14ஆம் தேதியிலேருந்து ஆஃபர் போடுறோம். 14, 15, 16க்குள்ளேயே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரிசீவ் ஆகிடும். அப்படி இல்லைனாலும் லேட்டாக ரிசீவ் ஆகும். ஆனால் அன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்கு வைக்க முடியாமல் போயிட போகுது. ஸோ சீக்கிரமாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, கிஃப்டாக கிடைக்க போகுது. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.